உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை தரப்போகுதுன்றதையும் இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் உங்களது ராசியினுடைய அதிபதி புதன், அந்த புதன் பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமும் சிறந்த அறிவாற்றலையும், தான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வில் அம்பு மாதிரி வளைஞ்சி கொடுக்கக்கூடிய மனசும் யதார்த்தமான தெய்வ சிந்தனையும், அது மட்டும் கிடையாது, உண்மையான உழைப்பும் உங்ககிட்ட எப்பவும் நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார். லாபத்தில் குரு பகவான் இருந்தாலே 7ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, சிறந்த மேன்மைகளை தருவார்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் அந்த 11இல் இருந்த குரு பகவான் ஓரளவுக்கு மேன்மையை தரக்கூடிய அற்புத ஸ்தானத்தில் தான் இருந்தார். அது என்னவோ அந்த ராகு பகவான் அவரது இணைப்பு, அந்த 2 இணைவும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை கொடுக்க முடியாத நிலை. இப்போ 11இல் இருந்து விரயஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்திற்கு வருதே தெரியலையே. அப்போ 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நமக்கு அது பாசிட்டிவாக நெகட்டிவான்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக குரு நின்ற இடத்தை கெடுப்பார்ன்றது உண்மைதான். எப்போவுமே குரு அந்தணன் தனித்து நின்றால் நின்ற இடம் பால்னு சொல்லுவோம். அப்போது அவர் 12ஆம் இடத்துல நிற்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அந்த இடம் பிளாக் ஆகிடும். அந்த இடம்ன்றது என்ன, உங்களுக்கு விரைய சம்மந்தப்பட்ட இடம், அதையும் தாண்டி வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடிய இழப்புகள் சார்ந்த இடம். இது எல்லாமே அந்த இடத்துல போய் குரு பகவான் உட்காரும் பொழுது என்னென்னா, குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இடத்துல நின்று அவர் பார்க்கிற இடத்துக்கு பவர் கொடுத்துருவார். அப்போது அவர் நின்று பார்க்கக்கூடிய இடத்தில் அற்புத மேன்மைகள் உண்டாகுன்றது உண்மை. அப்போ அவர் அந்த இடத்துல உட்காரக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும். ஆக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, அந்த 10ஆம் வீட்டிற்கு அதிபதி 12இல் உட்காரும் பொழுது குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், செய்யக்கூடாத வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயும் பெரிய லெவலில் அகலக்கால் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரியாமல் அதை பற்றி சடனாக முடிவெடுத்து கமிட்மெண்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா 100% குரு பகவான் உங்களுக்கு பாதகமாயிடும். 1. 2வது, 7ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் தான். கண்டிப்பாக கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சிலிருந்து, கொடுத்த வாக்கிலிருந்து, செய்யக்கூடிய செயல் வரைக்கும் ஞாபகம் வச்சு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. அசால்ட்டாக நினச்சி ஏதாவது ஒன்று பேச போனீங்கன்னா அது தேவையில்லாத சலிப்பு சங்கடங்களை உண்டாக்கிடும். அதனால் இதில் எச்சரிக்கை இருந்தால் போதும், அழகாக சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே யதார்த்தம் மட்டுமல்ல, பாசத்துக்கு அடிமையானவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. ஆனாலும் உங்களுக்கு கடந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எல்லாம் கடந்து இப்போ தான் சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலும், சிலர் தொழில் சார்ந்த ரீதியில் இழப்புகளையும், அதையும் தாண்டி வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் இந்த நிலைக்கு ஆளாகவே நான் நினச்சி கூட பார்க்கல, கடந்த 5 வருஷத்தில் அவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன், இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்த கணக்குகள் எல்லாமே அவங்க அதை இறங்கி செய்து சக்ஸஸ் அடைஞ்சாங்க. ஆனால் நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட், சில பணம் போட்டு பல விஷயங்களில் போடும்போது இருந்த வேல்யூ நீங்கள் போட்ட அந்த தொழில் சார்ந்தோ அந்த பொருள் சார்ந்தோ போட்டதுக்கப்புறம் அதனுடைய விலை மதிப்பு குறைந்ததுனால இன்றைக்கி உங்களுடைய பணமும் சரி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, எல்லாம் பிளாக்காகி நிற்கக்கூடிய ஒரு நிலை. இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் நமக்கு கிடைக்குமான்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, ஏன் ஒரு வாய்ப்பு கிடைச்சா சாதிச்சு
தட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% இப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பார்வையில் கிடைக்குது. குரு 12ஆம் இடத்தில் நின்றால் சற்று விரயங்களும் சுப விரயங்களும் தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஒருபுறம் கொடுத்தாலும் மறுபுறம் அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நல்ல பலன் உண்டு. அவர் எங்கே பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களது 4ஆம் வீடு. 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம். சுகஸ்தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் நிம்மதியை சார்ந்த இடம், குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு சார்ந்த இடம், அதையும் தாண்டி அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம், வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம், குறிப்பாக சொல்லணும்னா பூமி மனையை சார்ந்த இடம், இதை எல்லாத்தையும் தாண்டி தாயினுடைய வீடு, தாய் சார்ந்த இடம். அப்போ இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும். அப்போ உங்களுடைய அந்தஸ்து பெருகும், மரியாதை பெருகும், பெரிய லெவலில் ஒரு இலக்குகள் உண்டாக்குவீங்க. கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடைவீங்க. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களுக்கு எதிரில் ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தில் நிற்கிற உங்களுக்கு இந்த தருணத்தில் பார்க்கக்கூடிய இந்த கிரக பார்வை உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும். ஏன் இது இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த இந்த அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவானது பார்வையில் விழும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு எது? சூரிய பகவானது வீடு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் பலப்படும். அப்போ சனி பகவான் பலமாக இருக்கார். இது எல்லாத்தோட உங்களுக்கு டாப் லெவலில் இருக்கிறது என்னன்னா 10ஆம் இடத்துல கேதுவும் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது பகவானும். அப்போ இந்த 10இல் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் ராகு இருக்கும் பொழுது தொழில் உங்களுக்கு ஹை ஸ்பீடா இருக்கும். தொழில நீங்க முயற்சி பண்ணா பெரிய இலக்குகளுக்கு கொண்டு போயிடலாம், உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்கிடலாம். வாழ்க்கையில அந்த கேது பகவானை பார்க்கக்கூடிய குரு பார்வையால் கேது ஞானகாரகன் மோட்சம் அடைவார். மோட்சம்ன்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் கிடையாது, டாக்குமெண்ட் சார்ந்த சிக்கல்கள் எது இருந்தாலும் சரி செய்திருவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நான் அட்வான்ஸ் கொடுத்து எக்ரிமெண்ட் போட்டு என்னுடைய அந்த சொத்து ரீதியில் வரக்கூடிய அந்த கிரையை என்னால் பண்ண முடியலைங்க, அந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வரல, அதில் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு அது இந்த தருணத்தில் சரியாயிடும். அதே நேரத்தில் தாய், உங்களுடைய அம்மா, அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதே நேரத்தில் குரு பகவான் அஷ்டமாதிபதியும் கூட. அப்போது ஆரோக்கிய ரீதியில் உங்களுடைய ஆரோக்கியத்திலேயே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி ஆனதுமே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய் முழுமையான செக்கப் ஒன்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுகர்லேருந்து பிபியிலிருந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது A to Z எல்லாமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் தாய் 4ஆம் வீடு, தன் தாயினுடைய வீட்டையும் அஷ்டமாதிபதி பார்க்கிறார். அப்பொழுது அவங்களையும் கொஞ்சம் நாம் ஆரோக்கிய ரீதியில் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி வண்டி வாகனங்களில் நீங்கள் செல்லும் பொழுது மிக உஷாராக போகணும், எச்சரிக்கையாக போகணும் வரணும், அது ரொம்ப அவசியம். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. அதையும் தாண்டி குரு பார்வை இன்னும் எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது அற்புதமான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலும் விழுது. அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சத்துருஸ்தானத்தில் விழுது. இத்தனை நாளாக தொழில் சார்ந்த ரீதியில் பல பிரச்சனைகளையும் பல சிக்கல்களையும் அதை தொடங்கி அதை ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற முயற்சிகளை இதெடுத்து அதெடுத்து எங்கெங்கே வாங்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்றைக்கி அதில் கண்டினியூ பண்ண முடியாமல் வெளியில் வரவும் முடியாத அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் சிலரது வாழ்க்கையில் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற திருப்தி கொடுக்குற உங்களுக்கு இல்லாத சந்தோஷம் இல்லாத நிலைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தை கடந்துட்டா போதுமே, இந்த மாதத்தை கடந்து வந்துட்டா போதுமேன்ற அளவுக்கு சில மன உளைச்சலை கடந்து வந்த உங்களுக்கு அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் நீக்கி ஒரு அற்புத மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அற்புத வரமாக உங்களுக்கு அமையும். இன்னும்
வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்திருவீங்க. எப்படி சரி செய்திருவீங்கன்னா, இத்தனை நாளாக மன உளைச்சல்கள் கொடுத்து செய்கிற வேலையில் பல நெருக்கடிகளை உண்டாக்கி இந்த வேலையே வேண்டாம், இதை விட்டு அப்படியே அழகாக வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கெல்லாமே சில மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தீங்க. அதிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், உங்கள் மேலே இல்லாதது பொல்லாத பழிகள் போட்டு உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. வீண் பழிகளுக்கு ஆளாயிருந்தீங்க. அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விஆர்எஸே வாங்கிலாம்ன்ற அளவுக்கெல்லாம் சிலருக்கு மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கும். கவலைகள் வேண்டாம். நல்ல ஒரு மேன்மையை உருவாக்க போகிறீங்க. காரணம், அதில் இருந்து அந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நோய் நொடியில் இருந்து எதிர்ப்பு சத்துரு போட்டி பொறாமைகள் வரைக்கும் சத்துருஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு அந்த இடத்த உடைச்சி சுக்குநூறாக்கி நீங்கள் நினைச்ச இலக்கை அடையக்கூடிய அற்புத மேன்மைகளை உண்டாக்கிடும். இன்னும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப அற்புதமான இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். அதை விட ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலை மூவ் பண்ணுங்க. குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான தருணம். வெளிநாடு வெளிப்பாய வாய்ப்புகள், கடல் கடந்து போய் செய்யக்கூடிய தொழில் சார்ந்தவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும், நம்பிக்கை வச்சாலும், பாசம் வச்சாலும், எதிரையும் முழுமையாக நம்பி இறங்கி கடந்த காலகட்டங்களில் பலவித நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளானீங்க. இன்னைக்கு உங்கள் விரலே உங்கள் கண்ணை குத்தன மாதிரி உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்கலையன்ற மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலில் இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்கள் நிற்கக்கூடிய நிலைகள் பல பேர். ஏன்னா வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஆணும் சரி, மிதுனராசி என்பவர்கள் பெண்களுக்கும் சரி, நம்பி திருமண மேன்மையிலையும் நம்பி வாழ்க்கை ரீதியிலையும் இன்னைக்கு பலவித ஏமாற்றங்களை சந்திச்சு தன் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிச்சு காட்டணும், ஒரு அற்புத மேன்மைகளை உண்டாகணுன்ற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண மேன்மைகளில் ஒரு அற்புத மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குவீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதனால் சில தோல்விகளும் தடைகளும் இருந்திருக்கும். அந்த தடைகள் மீண்டும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புத மேன்மைகள் 6ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வையால் மீண்டும் அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். முயற்சிகள் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த 11ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களது 10ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது அந்த சொந்த வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் தந்தை வழி சொத்துக்களிலும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். வெளிநாடு வெளிவாய்ப்புகள் போகணும்னு நினைச்சவங்க, தடையாய் நினைக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக அந்த வெளிநாடு வெளி உத்தியோகத்தை உண்டாக்கிடுவார். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 100% அதற்குண்டான அற்புத மேன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, புத்திரபாகியம் கிடைக்கலையன்றவங்க உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளும் மீண்டும் மருத்துவத்துறை சார்ந்த மேன்மைகளையும் உண்டாக்குங்க. 100% அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேலும் மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் சில சிக்கல்களையும் சில பாதிப்புகளையும் சில மன உளைச்சல்களையும் கடந்த காலகட்டங்களில் அடைஞ்சிருப்பீங்க. அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய காலம் வரக்கூடிய தருணத்தில் அமையும். குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் சரி வரலையே, என்னன்னு தெரியலையேன்ற வேதனைகள் இருந்திருக்கும். அதுவும் சரியாக பண்ணிடுவீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய கல்வியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இல்லையென்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக புத்திர ரீதியில் அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாயிடும்.
நீங்கள் பார்த்து அவங்களுடைய திருமண மேன்மைகளையும் தொழில் சார்ந்த அமைப்புகளையும் உண்டாக்கி இருந்திருப்பீங்க. அது எல்லாமே சில சிக்கல்களுக்கு ஆளாகிற அளவுக்கு இருக்கே, இது மீண்டு வருமா, நல்ல ஒரு இலக்கு அடைவாங்களான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக 100% அதை சார்ந்த மேன்மைகளும் அவங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உறவு முறையில் கூட பிறந்தவங்களால் பலவிதமான சிக்கலை சந்திச்சிருப்பீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க, சலிப்பு சங்கடங்கள் சார்ந்த சில ரொம்ப கடினமான வழிகளை கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை புரிஞ்சிக்காதவங்க, உங்களை தவறுதலாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி பண்ணோன்ட்டு நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மீண்டு அமைச்சு வரும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச திடீர் சரிவுகளால் இடம் புரியாத வழி வேதனைகளும் நம்பிக்கை துரோகங்களும் சந்தித்து நிற்கிறேன், இதிலிருந்து மீண்டு வெளியில் வர எனக்கு வழி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% அதை சார்ந்த வாய்ப்புகளும் பிறக்கும், வழிகளும் கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமா இந்த 2024ஆம் வருடமும் ப்ளஸ் 25ஆம் வருடம் வரைக்குமே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. அந்த திசா புத்திகள் இன்னும் பலமாக இருந்தால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அருமையாக சாதிக்கலாம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் அதே இடத்துல ஒரு 4 பரலுக்கு மேலே ஒரு 7 பரல் வரைக்கும் இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய நிலை உருவாயிடும். 12 குரு மறைந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை வாழ்க்கையில். இதை விட ஒரு எனக்கு யோகமே இல்லைன்ற அளவுக்கு அந்த 7 பரல்கள் வரைக்கும் அமைஞ்சிடுச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இல்லை அதுக்கும் 4க்கும் கம்மியாக வரும் பொழுது தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக மூவ் பண்ணணும். ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சியானது மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நடக்கப்போகுது. இந்த குரு பகவான் அந்த ராசியிலேயே அடுத்த 2025ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருந்து பலனை கொடுக்க போகிறார். எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த மாதங்களில் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், பண வரவுகள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்குன்னா, முதல்ல குரு பகவான்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கோள் இந்த குரு பகவான் தான். அது ஒரு மஞ்சள் தன்மையில் இருக்கிறனால சுபமான விஷயங்களை மட்டுமே இந்த குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி ரொம்ப விமர்சையாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர், ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவானாக இருக்க போகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சுகபோகமான சில நன்மையான சில விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய இந்த வருஷம் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பணம் ஒரு நல்ல விஷயத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பணங்களை செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அப்போ அந்த செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் நிறைய விஷயங்களில் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை வெளியில் கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. அதேமாதிரி வெளியில் பணம் கொடுக்குறோம், அது ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம் பணம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களுடைய தொழிலையே முதலீடு செய்யுங்க.
நீங்கள் அது என்ன தொழில் செய்யலாம், அது தப்பே கிடையாது. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் போடக்கூடிய முதலீடுகள் பெரிய லெவலில் பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் மிதுன ராசி அன்பர்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் செய்யக்கூடிய முதலீடுகள் எப்படி வரும் அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து பல மடங்கு வரும். உங்களுடைய தொழிலில் உங்களுடைய செலவுகள்லாம் குறைஞ்சு அதன் மூலமாக பெரிய லெவலில் பணம் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. இந்த அஷ்டம சனியில் அதிகமான பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், நான் வந்து நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுச்சு, எல்லாம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், ஒன்றுமே என்னால் முடியல, இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை, ஒரு அதிகமான ஒரு பண வரவுகளை அந்த நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி போகாதீங்க. இல்லை நான் பணம் அங்கே 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தரேன்றாங்க, நான் ஏதாவது ஒரு பணம் கொடுத்தா லோன் வாங்கி தரேன்றாங்க, அந்த மாதிரி சில விஷயங்களை கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்கள் இந்த வருஷம் தவிர்க்கணும். நீங்கள் 1 லட்சம் வச்சுருந்தாலும் சரி, 50,000 வச்சுருந்தாலும் சரி, 1 கோடி வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய தெரிந்த தொழிலே முதலீடு செய்யுங்க. தெரியாத விஷயத்தை கண்டிப்பாக கையை வைக்காதீங்க. அந்த தெரியாத விஷயங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி உறுதி. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. புதிய முயற்சிகள் கூடாது, முதல்ல அதுதான் முக்கியம். அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் வரும். அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா, வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போய் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கோங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். ஐயோ நம்ம வந்து குழந்தைய விட்டு பிரிஞ்சு போகிறோமே, நம்ம மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறோமே, நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறோமே, இல்லை அம்மா அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்துக்கணுமே, இல்லை மனைவிக்காக நம்ம அவங்க வேலைக்கு போகிறாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லை குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும் வரணும், அதுக்காக நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எந்த காரணத்தை கொண்டும் வேலை மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலையில் வேலை மாற்றம் பண்ணாமல் அங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொந்தரவாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் வேலை மாற்றம் வருது, அது வெளியூர் வருது, வெளிநாடு வருதுன்னா தயங்காமல் எடுத்துக்கங்க. சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இல்லை இப்போ போய் நான் எங்கே மாறுறது, நான் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டேன் இங்கேயே, நான் இப்போ போய் எங்கே வெளிநாடுக்கு போகிறது, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இல்லை எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், அவங்க ஏஜ்டு, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நீங்கள் அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதை தவிர்க்காமல் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பாக இருக்கும், தவற விட்டுறாதீங்க. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பதவிகள் பட்டங்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து நல்ல சிறப்பான பார்வையாக இருக்க போது, அந்த சிறப்பான பார்வையினால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது பக்கத்தில் வந்துட்டு கிடைக்காமல் போயிருக்கும். அதனால் மனசு உடஞ்சி போயிருப்பீங்க. ஐயோ நான் நல்லா படித்தேன், நல்லா எக்ஸாம் எழுதினேன், கடைசியில் 1 மார்க்கில் போயிடுச்சு, நான் நிறைய முயற்சி பண்ணேன், கடைசியில் எனக்கு கிடைக்கல, வேற ஒருத்தர் கிடச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் வருத்தங்கள்லாம் பட்டிருப்பீங்க. அந்த வருத்தங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கே ஒரு அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த குரு பகவான் கொடுப்பார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் ஸ்தானம். அந்த வீடில் நீங்கள் இப்போ முதலீடு செய்வதற்கான ஒரு வருடமாக இருக்க போகுது. சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா, மிதுனராசி நண்பர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். அது நடக்கலை, நான் அஷ்டம சனியில் என்னுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டேன் சார், வீடெல்லாம் போயிடுச்சு,
நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு காசு வச்சுருந்தேன், அது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த பணம் போயிடுச்சு, இப்போ திருப்பி வாங்க முடியாத சூழல் இருக்குன்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு வாங்கிடுவீங்க, ஒரு கார் வாங்கிடுவீங்க. அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய வீடு, நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல அந்த இடம் நல்ல வளர்ச்சி பெற்று வருங்காலத்தில் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இடம் விற்று பணம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, வீடு விற்று பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் சார், எனக்கு அதுதான் கடனில் மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு ஹவுசிங் லோன் 2வது வீடு வாங்கினேன், அதில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பெருசாக வாடகை வரல, வாடகைக்கு வரமாட்டுறாங்க, அதை வீடு விற்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த வீடை விற்க முடியல, ஒரு இடம் வாங்கியிருந்தேன், ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து பிஸ்னஸ்க்கு லோன் வாங்கினேன், கடைசியில் அந்த பேங்க் வட்டி ஏறிட்டே போதே தவிர சரி அதை விற்றுடலாம், ஒரு பாயிண்டில் விற்றுட்டு நம்ம கடனையும் அடைச்சிட்டு நம்மளும் ஃப்ரீ ஆகிடலான்னு பார்த்தா அந்த இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலனால் அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் தொகை குறையும். அதே போல் இந்த வருஷம் நீங்கள் திருப்பியும் கொஞ்சம் பணத்தை போட்டு ஃப்யூச்சரில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு வீடு, இடம், இல்லை ஒரு வண்டியாவது வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, அந்த குழந்தை பேறு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. அதுவும் இல்லாமல் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய குழந்தை பேர் சார்ந்த தடைகள், தாமதங்கள் எப்போவுமே இருக்கும். சில பேருக்கு அது கடவுளோட ஆசீர்வாதத்தினால கிடச்சிது, சில பேருக்கு அது வாய்ப்பு தட்டி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டேன் சார், உடம்பு தான் வேஸ்ட்டாக போச்சு, பணம் நிறைய லட்சம் செலவு பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நீண்ட காலமாக பிரச்சனையை சந்தித்த, அதுவும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த வருஷம் அதிலிருந்து ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இல்லை சார், நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம், நான் வந்து வேறு ஒரு லைஃப்பை ட்ரை பண்ணுறேன், வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ தான் அது தோணுது, ஏன்னா வீட்டில் ஒரே பையன், வீட்டில் ஒரே பொண்ணு, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் ரொம்ப மனசில் போட்டு கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், அப்போ வேறு ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணலான்னு நினைக்கும் போது எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் அதற்கான வாய்ப்புகள் வந்து மறு திருமணம் நடந்து நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் நீண்ட நாள் திருமணம் ஆகாத தம்பதியருக்கு, நீண்ட நாள் திருமணம் ஆகாத வரன்களுக்கு, ஆண் பெண்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கீங்க, சில பேருக்கு பார்த்திங்கன்னா நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் சார், இங்கே வேலை போயிடுச்சு, எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, நான் அதனால் இந்தியா வந்துடலான்னு பார்க்குறேன், இல்லை நான் வந்து எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன், வீசா முடிய போகுது, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு அதே ஊரில் உங்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த வருஷத்தில் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடையாது. நீங்கள் அங்கேயே இருந்து திருப்பி பணம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வருஷம் உண்டு. நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு நான் இங்கே ஃபாரின்லேயே வந்து செட்டில் ஆகிட்டேன் சார், 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இப்போ திடீர்னு வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒன்றுமே வருத்தப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்புகள் வரும், வெளிநாட்டில் சம்பள உயர்வு வரும், வெளிநாட்டிலே பதவி உயர்வு வரும். நீங்கள் வேணும்னா ஏதாவது பக்கத்து ஊர், பக்கத்து கண்ட்ரியாக தான் மாறிக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் இந்தியா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு
நிறைய தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர் உடல் ரீதியான பாதிப்புகள், விபத்துகள், பிரச்சனை, ஆப்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃபே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு சார், தலைகீழே வந்துட்டேன், நான் நல்ல பொசிஷனில் இருந்தேன், இப்போ உடம்பு சரியில்லைனாலும் வேலை இல்லாமல் இருக்கேன், நல்ல இதில் இருந்தேன், பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் நிறைய செலவு பண்ணிட்டேன், அது ஒரு கடன் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருஷத்துலேருந்து அந்த உடல்நிலை பாதிப்புகள்லாம் நல்லா சரியாகி திருப்பி நீங்களும் பழைய மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு, அந்த இடத்துல நல்ல சம்பளம் நல்ல பதவியோட வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆனி மாதத்தில் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மாசி மாதம், அதே போல் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் வரும். நீங்கள் உங்கள் கேலண்டரில் நான் சொல்கிற நட்சத்திரம் வர நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாட்களில் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவுகள் வரும். அப்போ பணம் வரவு வரும்போது நீங்கள் அதுக்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நாளில் செஞ்சிங்கன்னா அந்த மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதே போல் அடுத்த வரக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திர நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நாளில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்க போது நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். சில பேருக்கு மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு அந்த திருவோண நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். அவங்க மட்டும் அதில் எதுவும் செய்யாதீங்க. மற்றவங்க உத்திராட நட்சத்திரத்தில் எல்லாருமே இதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த வருஷம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் உண்டு, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் உண்டு, அதேமாதிரி முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் உண்டு. அதனால் உங்களுக்கு எந்த துறையில் நல்லா தெரியுமோ அதில் முதலீடுகள் பண்ணுங்கள். உங்களுடைய தொழிலையும் இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுன்னா அதில் முதலீடு பண்ணலாம். அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் கூட ஒரு இடம் வாங்குங்க, ஒரு 5 லட்சம் இருந்தாலும் ஒரு வீடு வாங்குங்க, தப்பு கிடையாது. உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த வீடை வாங்கிக்கங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க. என்ன கையில் வச்சுருக்கணும் அந்த இடம் வாங்கினீங்க, வீடு வாங்கினீங்கன்னா அதில் பெரிய லெவலில் பண உயர்வுகள் உண்டு. அதேமாதிரி இந்த வருஷம் நீங்கள் நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்க போகுது. அது நீங்கள் என்ன ரேட் ஏறினாலும் சரி, சார் ரேட் நிறைய ஆகிடுச்சு, நான் இப்போ வாங்கினா நல்லா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் முதலீடு செய்வதற்கான ஒரு அற்புதமான வருடம். அதனால் நீங்கள் எந்த சம்பந்தமான முதலீடு செஞ்சாலும் அதில் வளர்ச்சி தான் இருக்குமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் பிரச்சனைகள் வராது. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பேசிக்காக எப்படி இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? லாஸ்ட் இயர் வந்து 11ஆம் இடத்துல குரு, அஷ்டம சனியும் நீங்கிட்டாரு. ஸோ ஒரு கெட்டது போய் ஒரு பெரிய நல்லதும் நடந்து ரொம்ப நல்லா ஃப்ரூட்ஃபுல்லான நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு நல்ல ராசி தான் மிதுன ராசி. இருந்தாலும் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னங்க சொல்கிறீங்க, எங்கெங்க எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா சொந்த ஜாதகத்தோட அடிப்படையில் ரொம்ப மோசமான தசா புத்தி போயிட்டுருக்கோங்க. ஸோ அதுக்கு கோச்சாரத்தை நம்ம படித்து பயன் இல்லை. ஸோ அது நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கும் போது தெரியும். இப்போ மிதுனத்துக்கு வந்து குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ ரிஷபம் வந்து மிதுனத்துக்கு 12ஆம் இடம். 11லேருந்து நல்ல லாபத்தை கொடுத்தாரு. மூத்த சகோதரர்களால் நல்ல ஒரு லாபம் அனுகூலங்கிறது இருந்தது. நெட்வொர்க்ஸ் பெருசாச்சு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, புது இடத்துக்கு போனோம், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். புதிய முயற்சி எல்லாமே நிறைய அந்த 11ல் இருந்த குருவோட பார்வை 3ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய புது முயற்சி செஞ்சு நல்ல ஒரு லைஃப்பை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து தான் வச்சுருக்கோம். இப்போ 12க்கு போகிற குரு வந்து என்ன பண்ண போகிறாருன்னா நெகட்டிவாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த 12ஆம் இடமான ரிஷபம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்டான சுக்கிரனோட வீடு. ஸோ அந்த 12 வந்து இந்த குரு வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. என்ன ஆக போகுது பேசிக்காக 12ல் குரு வந்தால் என்ன செய்வார்?
செலவாகுங்க, கையில் வந்து காசு தங்காது. ஆனால் வீண் விரயம் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸோ இல்லை என் பணத்தை நான் எங்கேயாவது தொலைச்சேன், என் நகையை எங்கேயாவது தொலைச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிகிட்டு போனேன், நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், சாப்பிடும்போது ஜாலியாக இருந்தது. அப்புறம் பார்த்தா என் பர்ஸில் பணமே இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், சும்மா ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு தான் போனேன். நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன். தேவையான்னு கூட யோசிக்கல, நான் வாங்கிட்டேன். அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினேன், காஸ்ட்லியாக வாங்கினேன், அது எனக்கு ஃபிட்டே ஆகலை, அந்த பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண விரயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாவிஷான எக்ஸ்பென்சஸ் பேசிக்காக. ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்ஸும் இல்லை, நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸும் இல்லை, லாவிஷ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறதுனால சும்மா நம்ம சொஃபஸ்டிகேஷனுக்காக பார்க்குறதெல்லாம் கண்ணு வாங்க சொல்லும். அந்த பொருள் வந்து ஒர்த்தா இல்லையான்னு சரி எக்ஸ்பைரி டேட் பார்க்காம வாங்கிடுவோம், டேமேஜ் இருக்கிற பொருட்களை வாங்க வச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த குரு பேசிக்காக அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண்ண போகிறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பிரயாணம்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ராவல் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நிறைய இருக்க போகுது. நிறைய இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப வரும். அதே மாதிரி 12ல் குரு இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும். ஸோ ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த குரு பயிற்சி பெரிய ஒரு ரெமெடி. படுத்த உடனே தூக்கம் வந்துடும். இந்த அன்னெசரி ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஓடுற மாதிரி விழுற மாதிரிலாம் கனவு வரும். அப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கனவு வந்து எனக்கு தூக்கத்தை கலைக்குது, எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்குது, அதனால் நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறேங்கிறவங்களுக்குலாம் சைக்காலஜிக்கலாக நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா நல்ல தூக்கம் வரும், தேவையில்லாத கனவெல்லாம் வரப்போகிறதில்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட் கிளியராக இருக்க போது. நிறைய பேர் மெடிடேஷன் அப்படிங்கிற ஹேபிட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி. ஸோ 12 அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம் தான். நல்ல ஃபுட் ஹேபிட் இருக்கும். தேவையில்லாமல் நிறைய ஜங்க் சாப்பிட்றது, அன்னெசரி அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீனாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சரி, இது வந்து குருவுடைய பொசிஷனுக்கான பலன். குருவுடைய ஆஸ்பெக்ட்னு இருக்குது, அதாவது குரு பார்வை அப்படிங்கிறதுக்கு. அதுக்கான என்னென்ன பலன்னு பார்த்துருவோம். 4, 6, 8ஆம் இடத்தை வந்து இந்த குரு பார்க்குறாரு. இதில் இந்த குருவுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை விழக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். ஸோ 8 அப்படிங்கிறது என்னது, லாட்ரி, ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து 8th ஹவுஸ். அதே மாதிரி இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அது 8th ஹவுஸ். உயரமான பில்டிங்கில், கட்டடத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாலும் அது 8th ஹவுஸ். வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்கனாலும் அது 8th ஹவுஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில், உங்கள் சொந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஓவராலாக எல்லா விஷயத்துலையுமே நல்லா பண்ண போகுது. குழந்தையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக அந்த குரு பயிற்சி இருக்க போது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நான் பேசலை. ப்ராஃபிட் ஹவுஸில் குரு இருந்தப்போமே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, அதில் டவுட் இல்லை. 12க்கு குரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்க போகுது. ஸோ ஷேர்ஸு, ஒரு மாடரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டில் ஹை ரிஸ்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா என்ன தான் குரு 12ல் இருந்தாலுமே நமக்கு வந்து ராகுவோட பொசிஷனிங் வந்து அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேண்டாம். மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது 100% கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ மனசுலேயே ரொம்ப நான் இறுக்கமாக இருக்கிறேன், எதையுமே என்னால் வெளியில் பேச முடியல, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு நினச்சவங்கெல்லாம் ஒரு நல்ல சோல் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பார்ட்னரோ யாரோ உங்கள் விஷயத்தையும் நீங்கள் வெளியில் பேச ஆரம்பிப்பீங்க. அந்த மன இறுக்கம்ங்கிறது குறைஞ்சு யார்ட்டையாவது நம்ம பேச தான் நம்மளுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களை நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசிடுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த குரு வந்து உங்களுக்கு செய்ய போகிறாரு. சரி, குருவோட பார்வை 6ஆம் இடத்துல விழுதே, அது என்ன செய்ய போகுது? கடன், நோய், எதிரி, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ட்ரிகர் பண்ண போதா, இல்லை பாசிட்டிவாக இருக்க போதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வைக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ அந்த கடன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சுப கடனாக மாற்றிக்கிறது நல்லது. அல்லது அந்த கடன்லேருந்து ஸ்கிப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு வராது. கடன் வாங்குறது மட்டும் இல்லைங்க, கொடுக்கல்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ல் குரு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பணத்தை யாராவது கேட்குறாங்கன்னு நம்பி கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்கள் கைக்கு பணம் வர்றது கஷ்டம். கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க தவிர, கிவராகவே இருப்பீங்க தவிர உங்களுக்கு திரும்ப அந்த ரிசீவராக இருக்கக்கூடிய வாய்ப்பையே இந்த குரு கொடுக்க போகிறது கிடையாது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான்.
ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒர்க் பிளேஸில் அதுக்கு வந்து குருவுடைய பார்வை வரும்போது ஒர்க் பர்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் நல்ல ரெப்புடேஷன், நேம் அண்ட் ஃபேம்ங்கிறது, ஜாபில் ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்கும். ஜாப் இன்செக்யூரிட்டி இருந்ததுன்னா அது குறையும். ஆனாலும் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அது 4 வார்த்தையாக வெளியில் போகிறது. இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்க்கு நீங்கள் ஆட்படக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறதையும் இந்த குரு கொடுக்கறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கே, இது என்ன பண்ண போகுது? எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸ்டடி சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியவங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியவங்க எல்லாருமே நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு இருக்க போது. லாஸ்ட் வீடியோவில் மகரமுக்கு ஒருத்தர் கமெண்ட்டே போட்டிருந்தாரு, ஆமாம் மேம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருந்ததுன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது தசாபுத்தி சரியாக இருக்கும்போது துல்லியமாக வேலை செய்யுங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மிதுனத்தில் வந்து 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கன்னு இல்லை, பொதுவாகவே ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. காலேஜில் நினச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 6ங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூஸை குறிக்கும். 4, 6 ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிருக்கிறது ஸ்ட்ராங்காக எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்னு நீங்கள் என்ன எழுதுனாலும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி 6ங்கிற வேலைக்கு போய் உட்கார்றதுக்கான ஸ்ட்ராங்கான இண்டிகேஷனை இந்த குரு கொடுக்குறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான குரு பயிற்சி வந்து இந்த குரு பயிற்சி. அப்போ 4 அப்படிங்கிறது அம்மாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். அம்மாவுடைய உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வழியில் உள்ள சொந்தக்காரங்களுக்காக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அம்மா வழியில் உள்ள பாட்டி தாத்தா அவங்களோட ஹெல்த்துமே ஏதாவது ஒன்று பிரச்சனை இருக்குன்னா அது கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக 4ங்கிறது உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருப்பீங்க. குரு 12லேருந்து நல்லா தூக்கத்தை கொடுக்க போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? படிப்பு நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அப்போ 8ங்கிறது ஒரு லாபம் அதை கொடுக்குது. அப்போ 12ங்கிறது ஒன்று என்ன பண்ணுதுன்னா, காசை நிறைய செலவழிக்க வைக்குது, லாவிஷ் எக்ஸ்பென்சஸ். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். மித்தபடி இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பயப்பட ஒன்றுமே இல்லை. அந்த லாவிஷான எக்ஸ்பென்சஸ், அப்புறம் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட டைஜஷன்ஸ் ப்ராப்ளத்தை 12ல் குரு இருக்கும்போது கொடுப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஓவராலாக ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.